சமயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக அரசியல் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கிற நிலையில திராவிடர் பெரியார் கழகமுடைய தலைவர் திரு மணியமுதன் அவர்களோட நம்ம பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், சமீபத்துல உங்களோட ட்விட்டர்ல பதிவிட்டு இருந்ததை பார்த்தேன். விஜய்க்கு ஆதரவா பதிவிட்டு இருந்தீங்க. பெரியார் இயக்கங்கள் எல்லாருமே விஜய்க்கு பின்னாடி RSS இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா நீங்க அதை ஏற்கலையா சார்? முதல்ல நான் ஒரு விஷயம் தெளிவுபடுத்துறேன். விஜயை ஆதரிப்பது, விஜய்க்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்வது அப்படின்னு நான் சொல்லல. நான் சொல்லுவது, விஜய் அவர்கள் சினிமா துறையில் ஒரு மிகப்பெரிய நடிகராக இருந்தவர். அவருக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டம் இருக்காங்க. அவர் ஒரு கட்சி தொடங்கியிருக்கார். அந்த ரசிகர்கள் அவருடைய தொண்டர்களா மாறி வந்திருக்கிறாங்க. விஜயுடைய வருகை உங்களால் தடுக்க முடியாது. அவர் வந்து விட்டார். அப்ப நாம என்ன பண்ண போறோம்? அவர் பெரியாரை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட சொல்கிற ஒரு கட்சியை, அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இளைஞர் கூட்டத்தை நாம் ஏன் பெரியாருக்கு எதிராக நிறுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய கேள்வி. விஜய்க்கு பின்னால RSS இருப்பது அப்படின்னு நீங்க எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்றீங்க அப்படின்னு தெரியல. உங்க பேச்சுப்படி RSS இருக்கணும். RSS இருக்குதான் எனக்கு தெரியல. நீங்க சொல்றீங்க RSS இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் நம்புறேன். ஒருவேளை RSS இருக்கட்டும். கடந்த காலங்கள்ல ஜெயலலிதா என்ன செஞ்சார்? ஜெயலலிதா யார்? ஜெயலலிதாவே ஒரு பார்ப்பன பெண்மணி தான். அவங்களுக்கு பின்னால் RSS இருந்தது என்பது உலகறியும். ஆனா RSS பின்னால இருந்து இயக்கக்கூடிய இந்த ஜெயலலிதா அவர்களை இந்த திராவிடர் கழகம் பயன்படுத்தியதா இல்லையா? அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பயன்படுத்தி தானே நம்ம 69% இடஒதுக்கீடு இங்க வாங்கோம் பெற்றோம். சார், அது 9வது அட்டவணையில ஜெயலலிதா அவர்கள் வச்சதுனால அப்படிப்பட்ட பார்வைதான். நமக்கு சாதகமாக யார் பயன்படுவார்களோ, இந்த இனத்திற்காக யார் பயன்படுவாங்களோ அவங்கள பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிற பார்வை தான். என்னுடைய பார்வை அப்படிங்கிறது ஒரு பெரியாரை நான் முடிச்சல. என்னுடைய பார்வை அப்படிங்கிறது வெறுமனே தேர்தல் பாதை இல்லை. தேர்தல் பாதையை மட்டும் பார்க்கறது இல்லை. தேர்தல் முடிவுகள் என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்க்கறது இல்லை. அடிப்படையில் நான் ஒரு பெரியார் தொண்டன். இங்க பெரியாரியத்தின் நிலை என்னவா இருக்குது? பெரியாரியம் எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில போயிருக்குது? பெரியார் இயக்கங்கள் எந்த அளவுக்கு இங்க வேரூன்றி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, பல இடங்கள்ல பெரியாரியம் பல இடங்கள்ல இயக்கங்களே இல்லாத நிலைமை இருக்கு. பெரிய அளவு ஆதரவு இல்லாம இருக்கு. ஆதரவான தோழர்கள் இல்லாத நிலை இங்க இருக்கு. அப்ப நாங்க என்ன முடிவுக்கு வர்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஜய் தானாக முன் வந்து பெரியாரை ஏற்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது, அந்த ரசிகர்களிடம், அந்த தொண்டரிடம் பெரியாரை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படின்னு நான் பாக்குறேன். என்னுடைய பார்வை அதுதான். 2026 தேர்தல்ல திமுக வருதா, தாவேக வருதா, அதிமுக வருவதா, அப்படிப்பட்ட என்னுடைய பார்வை இல்லை. பண்பாட்டு தளத்தில் இங்க பெரியார் இயக்கங்கள் வேலை செய்ய வேண்டும். நாங்க தெருமுனை கூட்டம் நடத்துவோம். எல்லா பெரியார் இயக்கங்களுக்கும் தெருமுனை கூட்டம் நடத்துவோம். அந்த தெருமுனை கூட்டத்துல ஒரு 50 பேர் உட்கார்ந்து கேட்பாங்க. அந்த 50 பேர்ல ஒரு 10 பேர் உள்வாங்கினா போதும். அந்த 10 பேர்ல 2 பேர் நமக்கு ஆதரவா கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிதான் இங்க எல்லா பெரியார் இயக்கங்களும் தொடர்ந்து தெருமுனை கூட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க. அதைத்தான் நம்ம இத்தனை நாள் செஞ்சுட்டு வர்றோம். ஆனா மிகப்பெரிய ஒரு நடிகர் வந்திருக்கா, அவருக்குள்ள ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. அவர்கள் தானாக முன் வந்து நாங்க பெரியாரை ஏற்றுக்கணும்னு சொல்லும் போது, அதை ஆதரிப்பதில் என்ன பிரச்சனை? இல்ல நீ வராத அப்படின்னு சொல்றது எப்படி சரியா? சார், அவர் பெரியாரை ஏத்துக்கிட்டதா சொல்றாரு. ஆனா நீங்களே விமர்சிச்சிருக்கீங்க, ஆணவ படுகொலை விவகாரத்துல அவர் எதுவும் கருத்து சொல்ல மாட்டாரு. பகவத்கீதையும் குரானையும் பைபிளையும் எல்லாத்தையும் வாங்குறாரு. அதாவது இந்து மதத்துல ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு அப்படிங்கறத பெரியாரோட மிகப்பெரிய விமர்சனமே. ஆனா கடவுள் மறுப்பு கொள்கையை நாங்க ஏற்கல அப்படின்னு விஜய் சொல்றாரு. அப்படின்னா அல்டிமேட் கோலே அங்க அடிபடுது இல்லையா? இதை நீங்க எல்லா கட்சியோட ஒப்பிட்டு பார்க்கலாம். எல்லா கட்சியுமே இங்க கடவுள் மறுப்பு பேசுறாங்களா? எல்லா கட்சியுமே இங்க சாதி ஒழிப்பு பேசுறாங்களா? அப்படி சாதி ஒழிப்பு, கடவுள் மறுப்பு எல்லாம் பேசியிருந்தா எங்களுக்கு எந்த வேலையுமே இங்க இல்லையே. தேர்தல் கட்சிகளால அதை செய்ய முடியாது சார். ஓட்டு வங்கியை எதிர்பார்த்து கட்சி நடத்துகிற அந்த மக்களை நம்பித்தான் நாம தேர்தல் நிற்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எந்த ஒரு கட்சியாலும் அதை செய்ய முடியாது. அந்த பண்பாட்டு தளத்தில் பெரியார் இயக்கங்கள் தான் செய்ய முடியும். திமுகவாலையும் செய்ய முடியாது. அண்ணா அவர்களே ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றுதான் சொன்னார். நீங்க திமுக போய் நேரடியாக எந்த தொகுதியிலும் கடவுள் மறுப்பு பேச முடியாது. நாங்க சாதி ஒழிப்பு அப்படின்னு பேச முடியாது. அனைத்து சாதியினருக்கும் தேவையான சமூக நீதிகள் நிறைவேற்றுவதுதான் பேச முடியும். சார், ஆனா ஆணவ படுகொலையில விஜய் அவரை அறிக்கை கொடுக்கல. அப்படி இப்ப அஜித்குமார் வீட்டுக்கு நேர்ல போன விஜய் ஆணவ படுகொலை விவகாரத்துல நேரடியா அறிக்கை கொடுக்கல. போயிருக்கணும், விஜய் அவர்கள் போயிருக்கணும். ஏன் போகல அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். ஆமா சார். ஆனா இப்போ இல்ல சார், அதை விஜய் பெரியாரை ஏற்றுக்கிறாரு. அவரை நாங்க அப்படி பார்க்கல அப்படின்னு சொல்ற நீங்க, அவர் போகல அப்படிங்கறத விமர்சிக்கிறீங்க. ஆனா அவர் போகாதது சரியா அப்படின்னு தான் உங்ககிட்ட கேக்குறேன். அது தவறுன்னு தான் நான் சொல்றேன். விமர்சனம் பண்ணா தவறு தான். விஜய் அவர்கள் கவின் வீட்டுக்கு போயிருக்கணும், ஆறுதல் சொல்லியிருக்கணும், இந்த ஆணவ படுகொலை இனி நடக்கக்கூடாது, இந்த தனிச்சட்டம் வேண்டும் என்றெல்லாம் அவர் பேசி இருக்கணும் அப்படின்னு தான் நாங்க சொல்றோம். அதை நான் தெளிவா பதிவு பண்ணிருக்கேன். இந்த தவறு நீங்க சரி பண்ணிக்கீங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன்.
இப்ப இங்க திமுக இதெல்லாம் சுட்டி காட்டுறோம். இங்க திமுக வந்து ஆணவ படுகொலைக்கு எதிராக தனி சட்டம் இயற்றதுக்கு லேட் ஆகிட்டே வராங்க. அதாவது எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும்போது தனி சட்டம் கேட்டவரு இப்ப வந்து அதை எழுதுறதுக்கு மறுக்கிறாங்க. இப்போ இது குறித்து உங்களோட பார்வை என்ன சார்? ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டம் வேண்டும் என்று ஒட்டுமொத்த முற்போக்கு இயக்கங்களும், பெரியாரிய, அம்பேத்கரிய, கம்யூனிஸ்ட் அனைத்து இயக்கங்களும் வைக்கின்ற கோரிக்கை. அது இல்லாம இன்னைக்கு அந்த கோரிக்கை எப்படி வலுப்பெற்றிருக்கு அப்படின்னா, தொடர்ந்து நாங்க மக்கள் மத்தியில இந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக பேசி வந்தோம். இந்த ஆணவ படுகொலைக்கு சட்டம் வேண்டும் அப்படின்னு பேசி வந்த ஒரு விளைவு பொதுமக்களின் பலரே வந்து ஆமாப்பா இவங்க சொல்றது சரிதான் என்கிற நிலைக்கு வந்திருக்கிறாங்க. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் எதிர்க்கட்சியா இருக்கும்போது இந்த சட்டத்தை நாங்க கொண்டு வரோம்னு சொன்னார். ஆனா இப்ப இருக்கிற சட்டங்களே போதும் என்கிறார். இந்த சட்டம் போதாது என்று நாங்கள் மீண்டும் கோரிக்கை வைக்கிறோம். சட்டம் கண்டிப்பா கொண்டு வரணும் அப்படின்னு தான் என்னுடைய கோரிக்கை. திராவிட இயக்கங்களோ இல்ல பெரியார் இயக்கங்களோ இடைநிலை சாதியில இருக்கிற அந்த ஆதிக்கத்தை பத்தி பேசாம வெறும் பிராமணிய எதிர்ப்பு மட்டும் பேசுறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு. இப்ப வந்து இடைநிலை சாதியில தான் அதிகமான ஆதிக்கம் இருக்கு, அதை நீங்க பேச அதிகமா மறுக்கிறீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படும். அப்படி சொல்றவங்க பெரியார் இயக்க கூட்டங்களை பார்க்காதவங்க, பெரியார் இயக்கங்களோட வேலைகளை தெரிஞ்சுக்காம வெறுமனே சோசியல் மீடியால மட்டும் நடக்கிறத வச்சு முடிவுக்கு வர்றவங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ கவின்குமார் ஆணவ படுகொலை நிகழ்ச்சி முதல்ல நாங்க போனோம், திராவிட பெரியார் கழகத்தின் சார்பாக போனோம். இங்க ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம். கவின்குமாரை கொலை செஞ்சது நீங்க சொல்கிற ஆதிக்க ஜாதி தானே. அவங்க சங்கர் கௌசல்யா அவரோட இணையர் வந்து சங்கர் படுகொலை செய்யப்பட்டும்போது முதல் போராட்டத்தை அங்க வந்து டிவிக்கா தான் முன்னெடுத்தாங்க. அப்ப நான் டிவிக்கால இருந்தேன். கோகுல்ராஜ் வந்து படுகொலை செய்யப்பட்ட போது முதல் போராட்டத்தை முன்னெடுத்தது அப்போது எங்க பெரியார் இயக்கங்கள் தான். நாங்க போய் கைதுதான் இருக்கிறோம். அதற்கு பிறகு கரூர்ல ஒரு தம்பி, அவர் வந்து மருத்துவ சமூகத்தை சேர்ந்தவர். அந்த தம்பி ஒரு பெண்ணை காதலிக்கிறான்னு சொல்லி அவர் அடிச்சே கொலை செஞ்சாங்க. அதற்கு இப்போ பேசுறாங்க இல்லையா, ஆதிக்க ஜாதிகளை பற்றி பேசுவதில்லைன்னு சொல்லி, இவங்க யாருமே அந்த கொலையை பற்றி பேசுவதில்லை. ஆனா அதுக்கு முதல் முறையாக போராட்டம் நடத்தியது நாங்க. உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு தெரியாதனாலேயே ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு நீங்க சொல்லலாம் சார். ஆனா திமுக அதிமுக போன்ற கட்சிகள் வந்து அதுல சமரசம் பண்ணிக்கிட்டாங்க. திராவிடம் பேசுறாங்க, பெரியாரியம் பேசுறாங்க, ஆனா அதுல சமரசம் பண்ணிக்கிறாங்க. இப்ப வேட்பாளர்கள் போதும்போது கூட தனி தொகுதியில மட்டும்தான் தலித் வேட்பாளர்கள் போடுறாங்க, பொது தொகுதியில யாருமே தலித் வேட்பாளர்களை போடுறது இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. பொது தொகுதியில எல்லாரும் நிறுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது நீண்ட நாள் நம்முடைய கோரிக்கை. அது ஒரு சமூக மாற்றமா நம்ம பார்க்கிறோம். ஆனா இதை வெறுவனே திமுக, அதிமுக இல்ல நாளை வருகிற தாவைக்கா இல்ல வேற ஏதோ கட்சி அப்படின்னு கட்சிகள் மேல மட்டும் நம்ம வந்து பலியை தூக்கி போட்டு போக முடியாது. இங்க பிரச்சனை மக்கள்கிட்ட இருக்கு. மக்கள் தலைக்குள்ள ஜாதி வெறி இருக்குது. எந்த நம்ம சாதிக்காரனா இருந்தா போதும், அவன் என்ன தப்பு செஞ்சாலும் அவன் ஆதரிக்கிறான் அப்படிங்கிற நிலையில பல மக்கள் இருக்கிறாங்க. பல இடங்களை நீங்க பார்க்க முடியும். மக்களுக்கு மனதுக்குள்ள இந்த ஜாதி வெறி இருக்கும்போது அந்த அரசியல் கட்சிகளும் வேற வழி இல்லாம அந்த மக்களை பகச்சிக்க வேணாம், நமக்கு வாக்கு போயிடும் அப்படின்னு நினைச்சுதான் இந்த சமரசங்களை செஞ்சுக்கிறாங்க. அதனாலதான் பண்பாட்டு தலங்கள்ல இருந்து வேலை செய்ய வேண்டி இருக்குது, சாதி வெறியை வந்து போக்க வேண்டி இருக்குது அப்படின்னு நாங்க சொல்றோம். நீங்க வெறுமனே வந்து தேர்தல் கட்சியோட சுருக்கி பார்க்கணும். தேர்தல் கட்சி மாற்றங்களை உருவாக்க வேண்டும் என்றால் மாற்றங்கள் உருவாக்க வேண்டும். ஆனா வெறுமனே திமுக சரியில்லை, அதிமுக சரியில்லை, தேர்தல் கட்சி சரியில்லை, அவங்க வந்து சாதி பார்த்து நிறுத்துறாங்கன்னா ஏன் சாதி பார்த்து நிறுத்துறாங்க? இப்போ மதுரையில ஒரு தொகுதி, அந்த தொகுதியில போய் வேற ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் நிறுத்தினா அங்க இருக்க மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்களா? திமுக நிறுத்தினாலும் ஓட்டு போட மாட்டாங்க, அதிமுக ஓட்டு போட மாட்டாங்க. நாளைக்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் யாராவது நிறுத்தினா கூட ஓட்டு போட மாட்டாங்க. இது ஏன்னா மக்களுடைய மனநிலை, நம்ம சாதிக்காரன் தான் வரணும் அப்படிங்கிற மனநிலை இருக்குது. வேறு வழி இல்லாம அரசியல். இன்னும் கூட பெரியார் அமைப்புகள் வந்து போதுமான விழிப்புணர்வை ஏற்படுத்தல அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல, பெரியார் இயக்கங்கள் வேலை செய்துட்டு இருக்கிறோம், ரொம்ப கடுமையா வேலை செய்துட்டு இருக்கிறோம். ஆனா இங்க என்ன பிரச்சனைனா பிரச்சனை அதிகமா இருக்கு. நாங்க எண்ணிக்கை குறைவில் இருக்கிறோம். பெரியார் இயக்கங்கள் மிக தீவிரமாக வேலை பார்க்கக்கூடிய பெரியார் இயக்கங்கள் ஒரு 5-6 பெரியார் இருக்காங்க. ஆனா மிக தீவிரமா ஒரு 3 இயக்கங்களுக்கு மேல நாங்க வேலை செஞ்சுட்டு தான் இருப்போம், வேலை செய்யாம இல்லை. ஆனா எங்களுடைய பலம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவானது. ஒரு மாவட்டத்துக்கு நாங்க ஒரு 10 பேர் 15 பேர் இருப்போம். அந்த 15 பேரும் 10 பேரும் சேர்ந்துதான் தொடர் நிகழ்ச்சி நடத்தணும் அப்படிங்கிறது. ஒரு இப்ப நீங்க எடுக்கிறீங்க, ஒரு வேலைக்கு போறீங்க, உங்களால மாதத்துல ஒரு 2 நாள் விடுப்பு எடுக்க முடியும். ஆனா எங்களுக்கு மாதத்துல ஒரு 10 நாள் தான் நிகழ்ச்சிக்கு போக வேண்டியது. நான் கிட்டத்தட்ட 15 நாட்கள் தொடர்ந்து ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் அப்படின்னு தான் போயிட்டு இருக்கேன். நான் போவேன், ஆனா மற்றவர்களால வர முடியுமா? வேலைக்கு போறவங்க இருப்பாங்க, அவங்களுடைய குடும்பம் இருக்கும். அப்ப அவங்க வாய்ப்பு இருக்கு நேரங்களில் தான் வர முடியும். அப்ப நான் என்னால என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் இப்ப செஞ்சுட்டு இருக்கேன். இதுதான் பெரியார் இயக்கங்களோட நிலை. இது பெரியார் இயக்கங்கள் மட்டும் இல்லை, எல்லா முற்போக்கு இயக்கங்கள் மக்கள் பணி செய்ய நினைக்கிற எல்லா முற்போக்கு இயக்கங்களுக்குமே இதுதான் நிலை. ஏன்னா எங்களுக்கு எந்த ஒரு பெரிய நன்கொடையும் வருவதில்லை. ஒன்று நாங்கள் எங்களுடைய கை பணத்தை போட்டு வேலை செய்யணும், இல்லை யாரோ கொடுக்குற சில சிறிய நன்கொடை வச்சுதான் வேலை செய்யணும். இவ்வளவு நெருக்கடிகளுக்கிடையே தான் மக்கள் பணியை நாங்க வந்து செஞ்சுட்டு இருக்கோம். அப்படின்றப்ப செய்யலை அப்படிங்கிறது வந்து
எங்களுக்கும் கோடிக்கணக்குல ஒரு ஃபண்ட் இருக்குது, எங்கள்கிட்டயும் பெரிய எண்ணிக்கை இருக்கு, நாங்களும் தொடர்ந்து மாதத்துக்கு 30 நாள் வேலை செய்ய தயாரா தான் இருக்கோம். அப்படியான வாய்ப்பு எங்களுக்கு இல்லை. ஒரு கோவில் திருவிழா அப்படின்னு சொன்னா சாதாரணமா ஒரு 5000 10,000 கொடுக்குற மக்கள் இந்த மக்களுக்காக பணி செய்யற எங்களுக்கு ஒரு 100 ரூபாய் கூட கொடுக்க யோசிப்பாங்க. ஏன்னா கடவுள் மேல பக்தி இருக்கு, நாம கடவுளுக்கு செஞ்சா கடவுள் நம்மளை காப்பாத்துற அப்படிங்கிற நிலை இருக்கு. அப்ப நாங்க எங்க குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு சமூகத்துக்கு வேலை செய்ய வேண்டியதுக்கு அப்படியான ஆட்கள் நாங்க குறைவா இருக்கோம். இப்படி உங்களை மாதிரி கேள்வி கேட்கிற ஆட்கள் எங்களுக்கு ஆதரவா இல்லை அப்படிங்கிறது பிரச்சனை. இந்த ஆணவ படுகொலை விவகாரத்துல இந்த சுஜித் என்பவரும் கூட பாதிக்கப்பட்டவர் தான் அப்படின்னு சில பேர் ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. அது குறித்து உங்களோட பார்வை என்ன சார்? சுஜித் என்ன பாதிக்கப்பட்டவர்? அவர் மனநலம் பாதிக்கப்பட்டவரா இருக்கலாம் சொல்றான்னு நினைக்கிறேன். இல்ல சார், சமூகத்துல இருக்க ஜாதிய உணர்வாலேயோ இல்ல ஜாதிய வெறியாலேயோ அவரும் பாதிக்கப்பட்டவர் தான். அவர் பக்கம் அவரையும் நம்ம சீர்திருத்தி கொண்டு வர்றதுதான் இதுக்கு அடுத்து நம்ம பண்ண முடியும் அப்படின்னு. அது 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 சரியான கருத்து, அது சரியான கருத்தா. சாதி வெறியர்களை அந்த சாதி வெறியிலிருந்து மீட்டு கொண்டு வர்றது நம்முடைய வேலை தான், அதை நான் சொல்லல. ஆனா அவர் செஞ்ச அந்த கொலையை ஆதரிக்க முடியாது. இப்படிப்பட்ட இளைஞர்கள் பல பேர் இருக்காங்க, பல இளைஞர்கள் நாங்க பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த 2K கிட்ஸ் தான் நிறைய மாறி இருப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போது காலகட்டத்தில் இன்ஸ்டாகிராம் போய் பார்த்தா அவன் கத்தியும் அருவாளை வச்சுட்டு தான் நிறைய பேர் இருக்கிறான். அப்போ படிச்சு இளைஞர்கள் நிறைய வருவாங்கன்னு நினைக்கும் போது அது சொற்பமா தான் இருக்கு. சில இளைஞர்கள் தான் சாதிக்கு எதிராக, ஜாதி வெறிக்கு எதிராக நீங்க சொல்லுகிற ஆதிக்க ஜாதியிலிருந்து சில பேர் வர்றாங்க. பல இளைஞர்கள் இந்த ஜாதி சங்கத்தின் பேச்சை கேட்டுக்கிட்டு சாதி வெறிய மூளைகளை ஏற்றிட்டு தான் சுத்துறாங்க. அவர்களை நல்வழிப்படுத்தபடி நம்முடைய வேலைதான். ஆனா சாதி சங்கங்கள்லாம் நாங்க ஒரு நலத்திட்ட உதவிகளையோ இல்ல அதிகாரத்தை எங்களோட சமூக மக்கள் அதிகாரம் பெறல, அதுக்காக தான் நாங்க போராடுறோம் அப்படின்னு ஒரு கிளைம் அவங்க பண்றாங்க. நீங்க சாதி சங்கங்கள் சொல்லுங்க நீங்க சாதி சங்கங்களை ஆதரிக்கிறீங்களா? இல்ல அதாவது அவங்க அதிகாரத்துக்காக போராடுறாங்க அப்படின்னு அவங்க ஒரு கிளைம் பண்றாங்க. இப்ப சாதி சங்கங்கள் இருக்கணுமா கூடாதா? சில ஆண்டுகளுக்கு முன்பு, சில ஆண்டுகளுக்குனா பல 30 ஆண்டுகளுக்கு முன்பு சாதி சங்கங்கள்னா அந்த மக்கள் கல்வியில் ஏதாவது முன்னேறணும் ஒரு சில சங்கங்கள் உண்மையிலேயே வேலை செய்தார்கள். இப்போ மூக்கையா தேவர் என்று சொல்லப்படுகிற ஒரு தலைவர், அவர் அந்த மக்களின் கல்விக்காக சில வேலை திட்டங்களை செஞ்சிருக்கிறார். ஆனா இன்னும் சில தலைவர் என்ன செய்வாங்கன்னா சாதி வெறியை தூண்டி விட்டு இருக்காங்க. இப்ப அப்படித்தான் இருக்கிறாங்க. இப்போதைக்கு இருக்கிற எல்லா ஜாதி அமைப்புகளுமே அந்த இளைஞர்கிட்ட ஜாதி வெறியை தூண்டி விட்டு அதன் மூலம் நாம ஏதாவது பலனடைய முடியுமா அப்படிங்கிறதான் பாக்குறாங்க. நாம ஒரு கூட்டத்தை காட்டி நாம ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்க முடியும், இல்ல ஒரு கவுன்சிலர் ஆகிட முடியும், ஒரு எம்பி ஆக முடியும், இப்படிங்கிற ஒரு குறிய எண்ணத்துலதான் இளைஞர்கள்ட்ட ஜாதி வெறியை தூண்டி விடுறாங்க. அல்லது தேர்தலில் நிக்காட்டாலும் பரவாயில்ல, நம்ம ஜாதி தான் இங்க ஆதிக்கம் செலுத்தணும் அப்படிங்கிற மனநிலை, நமக்கு ஒரு கூட்டம் இருக்கணும் அப்படிங்கிற மனநிலை தான் இந்த ஜாதி சங்கங்கள், பெரும்பாலான சங்கங்கள் வேலை செய்யறாங்க. ஒரு சில சங்கங்கள் அப்படியான வேலைகளை செய்யறது இல்லை, ஆனா அவங்க ரொம்ப சொற்பமான அளவுல இருக்கிறாங்க. சென்னையில துப்புரவு தொழிலாளர்கள் போராடிட்டு இருக்காங்க. இதே மாதிரிதான் இந்த தனி சட்ட விவகாரம் மாதிரிதான் முதல்ல ஸ்டாலின் அவர்கள் முதல்ல துப்புரவு தொழிலாளர்களை நிரந்தரமாக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சாரு. ஆனா இப்ப எல்லாத்தையுமே பிரைவேடைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு நீங்க ஆதரவும் தெரிவிச்சிட்டு இருக்கீங்க. இது எத்தனை நாள் நீளும்னு நினைக்கிறீங்க? இல்ல இந்த கோரிக்கைகள் அவங்களுக்கு நிறைவேற்றப்படுமா? உங்களுடைய கருத்து என்ன சார்? இதுக்கு இந்த போராட்டங்கள் நீளக்கூடாது, அரசு உடனடியாக இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு நம்ம அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கிறோம். போராடுகிற அந்த பணியாளர்களுக்கு ஆதரவாக தான் நிற்கிறோம். ஏன்னா வெறுமனே நாங்க தூய்மை பணியாளர்கிட்ட போய் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம், அவங்களோட உட்கார்ந்து சாப்பிட்டோம், செல்ஃபி எடுத்தோம் அப்படிங்கிறது அவர்களுக்கான ஆதரவு கிடையாது. அவருடைய துயரை போக்குவது என்னவோ, அவருடைய கோரிக்கை என்னவோ அதை நிறைவேற்றுவதுதான் ஒரு அரசோட ஒரு ஒரு சமூக நீதி பேசுகிற ஒரு அரசோட உண்மையான அக்கறை கொண்ட நிலையாக இருக்க முடியும். அதை உடனடியாக தமிழ்நாடு அரசு, திமுக அரசு செய்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத நாங்க கோரிக்கை. இப்ப விஜய்க்கு நிறைய ஃபாலோயிங் இருக்கு அப்படின்னு நிறைவு கேள்வியா இதை வச்சுக்கலாம் சார். இப்ப விஜய்க்கு நிறைய ஃபாலோயிங் இருக்கு அப்படின்னு பொதுவா பார்க்கப்படுது. ஆனா அதாவது பெரியார் கடவுள் மறுப்பு கொள்கையை பயங்கரமா பேசினாலும், அதாவது இந்து மதம் தான் ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் அதிகமா இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் நாங்க கடவுள் மறுப்பு கொள்கையை மட்டும் ஏற்க மாட்டோம் அப்படின்னு விஜய் சொல்லிட்டாரு. இப்போ வருங்காலத்துல இருக்கிற அவர்களோட தொண்டர்களோ இல்ல அவர்களோட ஃபாலோவர்ஸோ மறுபடியும் இதே பெரியார் எதிர்த்து அதே விஷயங்களை தான் கடத்தி கொண்டு போறாங்க. இதுல என்ன மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க? ஏன் அவங்க கடவுள் மறுப்பு பேச நீங்க நினைக்கிறீங்க? ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் மதத்துலதான் அதிகமா இருக்கு அப்படின்றதுதான் பெரிய. இது எல்லா கட்சியிலும் நீங்க கேட்டீங்களா? இதே கேள்வியை எல்லா கட்சியிலும் நீங்க கேட்டீங்களா? திமுக நாங்க கடவுளை ஏத்துக்கல அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லை. எங்க சொன்னாங்க? இல்ல தலைவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க எங்களுக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு. அண்ணா அண்ணா தான் தலைவர், திமுகவை தொடங்கிய அண்ணா, வேற அண்ணா வேண்டாம். அவர் எப்ப சொன்னார் சொல்லு. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அவர் சொல்லிட்டு. அவர் திராவிடர் கழகத்தில் இருக்கும் போது கடவுள் மறுப்பு பேசியிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கிய போது அவர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றுதான் பேசியிருக்கிறார். அதாவது அது தனிப்பட்ட, இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு துணை முதல்வர் அவர் சனாதனம் குறித்து பேசினார், அதை நாங்க ஆதரிச்சோம்.
அவர் தனிப்பட்ட முறையில் அவர் என்ன சொல்றாரா, நான் வந்து ஒரு கடவுள் மறுப்பாளர் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. நான் தனிப்பட்ட முறையில் ஒரு கடவுள் மறுப்பாளர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுல ஒண்ணும் தவறு இல்லை. ஆனா இதை நீங்க பொதுமைப்படுத்தும் போது இங்க சில சிக்கல் இருக்கு. நாங்க இதை உணர்றோம். ஆனா அவங்க கடவுள் மறுப்பு பேச எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எல்லா கட்சிகளுமே, எல்லா கட்சியோட தலைமைகளுமே கடவுள் மறுப்பு பேசினாலோ, நாத்திய கொள்கைகளை பேசினாலோ, சாதிக்கிறதா இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான். ஆனா யதார்த்த நிலை அப்படி இருக்க முடியறது இல்ல, மக்கள் அதை ஏத்துக்கிறது இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். இது விஜயோட மட்டும் நீங்க பொருத்தி பார்க்க கூடாது. ஜெயலலிதா அவர்கள் வந்து, ஜெயலலிதா அவர்கள் யாரு? அவங்க கோயில் கோயிலா போனவங்க தானே. நம்ம அவங்கள பார்த்து கேள்வி கேட்டோமா? நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாகிய நீங்கள் எதற்காக வந்து கோயிலுக்கு போறீங்க அப்படின்னு யாரா கேட்டோமா? கேட்கலையே. அப்ப விஜயை மட்டும் நீங்க ஏன் கேட்கணும்? ஜெயலலிதா வந்து பெரியாருக்கு எதிராக இருந்திருக்காங்களா? பேசியிருக்காங்களா எங்கேயாவது? இல்ல இல்ல. திராவிடத்துக்கு எதிராக பேசியிருக்காங்களா? இல்ல இல்ல. அப்படி விஜயை பாருங்கன்னு நாங்க சொல்றோம். நாங்க சொல்றது ரொம்ப தெளிவா, நீங்க இறுதி கருத்தா இருக்கலாம், நான் தெளிவா சொல்றேன். திமுக வெர்சஸ் பாஜக அல்லது திமுக வெர்சஸ் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு போகணும்னு நினைக்கிறீங்களா? திமுக அல்லது அதிமுக, திமுக அல்லது தாவேக அப்படின்னு போகணும்னு நினைக்கிறீங்க கேட்டா நாங்க இதைத்தான் ஆதரிக்கிறோம். ஆளுகிற எதிர்கட்சியாக இருக்கிற அல்லது அதற்கடுத்து மூன்றாவது கட்சியா இருக்கிற அனைத்து கட்சிகளுமே திராவிடத்தை, பெரியாரை பெயரில்லாவது பேசக்கூடிய கட்சிகளா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இரண்டாவது இடத்தில் அல்ல, மூன்றாவது இடத்துல கூட பெரியார் எதிர்ப்பு பேசுகிற, திராவிடர் பேசுகிற கட்சி வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. இல்ல சார், விஜய் மேல மட்டும் ஏன் அந்த கேள்வி வருது அப்படின்னா, இப்ப சீமான் வந்து பெரியார் எதிர்க்கும் போது கூட விஜய் அவர்கள் தரப்பில இருந்து எந்தவித எதிர்ப்பும் கிடையாது. அப்படியே அவர் சைலண்டா இருந்ததுதான் குற்றச்சாட்டா இருக்கு. அதனால்தான் பெரியார் இயக்கங்கள் ஏன் விஜய் அதாவது நீங்க விஜய் ஆதரிக்கிறதா, அதனாலதான் ஒரு கொஸ்டின் வந்தது. விஜய் ஆதரிப்பது அப்படிங்கிறது அவர் பெரியாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்ற காரணத்தை ஒட்டிதானே தவிர, தேர்தலில் வந்து விஜய் நிற்கிறாரு, அவரை வந்து நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி நான் ஆதரிக்கல. ஆனா சீமான் நாம் தமிழருக்கு விஜய் பதில் இல்ல சொல்றேன், நான் முடிச்சுறேன். பெரியாரின் பெயரை சொல்லி விஜயை எதிராக நிறுத்த வேண்டாம். பெரியார் ஸ்டிலுக்கு எதிராக விஜயை நிறுத்தாதீங்க. விஜய் பெரியாரை ஏற்றுக்கொள்ள சொல்லும் போது அவர் இந்த பக்கத்தை நிறுத்தி அந்த தவறு எல்லாம் சுட்டி காட்டுறோம். சீமான் பேசியிருக்கிறான்றா அவங்க கட்சியில இருந்து யாரோ மறுப்பு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை அவர் நினைச்சிருக்கலாம், சீமானெல்லாம் ஒரு ஆளுங்க போய் நான் அவருக்கு பதில் சொல்லணுமா அப்படி கூட விஜய் நினைச்சிருக்கலாம். அதே நேரத்துல சீமான் பேசியதற்கு மற்ற கட்சிகளும் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கலையே. அதே நேரத்துல நாங்க தான் கத்திட்டு இருந்தோம். இந்த கேள்வி அவங்களுக்கும் பொருந்தும் இல்லையா சார்? பிரச்சனை விஜய் வந்து பெரியார் ஸ்டைலுக்கு எதிரானவர், பெரியாருக்கு எதிரானவர் அப்படின்னு நிறுத்துவதற்கு ஒரு முயற்சிக்கு நடக்குது. இதை நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, அதை செய்யாதீங்க. திமுக பெரியாரை ஆதரிக்கிற கட்சி, பெரியாரையும் பேசுகிற கட்சி, திராவிடம் பேசுகிற கட்சி, அந்த கட்சியும் இருக்கட்டும். அண்ணா திமுக பெயரளவுக்காவது திராவிடம்னு பேசுறாங்க, பெரியார்னு பேசுறாங்க, அவங்களும் இருக்கட்டும். மூன்றாவது வருகிற தாவேகாவும் பெரியாரை ஏற்றுக்கொள்கிறோம், திராவிடத்தை ஏற்றுக்கொள்கிற கட்சியாக இருக்கட்டும். அதற்கடுத்து மதிமுக இருக்குதா, அவங்களும் இருக்கட்டும். விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க, அவங்களும் இருக்கட்டும். இப்படி வருவது ஆரோக்கியமான போக்கு அப்படின்னு நாங்க சொல்றோம். இந்த திமுகவை நீங்க வீழ்த்தி ஓரம் கட்டிட்டு, திமுகவை ஆட்சி கட்டுறது வீழ்த்தி விட்டு நீங்க தாவேகா கொண்டு வாங்கன்னு நாங்க சொல்லல. நான் ஒரு பெரியாரின் தொண்டனாக இங்க பண்பாட்டு தளத்துல மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்க வேண்டியதுக்கு நான் எல்லாத்தையும் பேசணும்னு நினைக்கிறேன். நான் தான் சொன்னேன் இல்லையா, நாங்க தெரு தெருவா போய் துண்டறிக்கை கொடுப்போம். எங்களுடைய கூட்டங்களை கேளுங்க, பெரியாரின் கருத்துக்களை கேளுங்க அப்படின்னு ஒரு 5 பேர்னா கூட, ஒரு 10 பேர்னா கூட நாங்க போய் பேசுவோம். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம், ஆனா பெரியார் புத்தகங்களை கொடுங்க, எங்க தலைவர் விஜய் சொல்லிட்டாரு பெரியார் புத்தகங்களை கொடுங்கன்னு என்கிட்ட சொல்லும் போது, இல்ல நீ வந்து திமுக உங்க தலைவர் இருக்கிறாரு, அதனால நான் உனக்கு பெரியார் புத்தகம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னது அயோக்கியத்தனம் இல்லையா? இதை நாங்க செய்ய மாட்டோம். ஒரு RSS காரன், ஒரு பிஜேபி காரன் பெரியாரின் புத்தகங்களை வாசித்து விட்டு நான் இந்த சாதிக்கு எதிராக, இந்துத்துவ சிந்தனைக்கு எதிராக நான் வெளியே வர்றேன் அப்படின்னு சொன்னா அதையே நாங்க பாராட்டணும், அதையே நாங்க வரவேற்கணும்னு நினைக்கிறோம். அப்ப விஜய்க்கு பின்னால ஒரு இளைஞர் கூட்டம் இருக்கும்போது அந்த இளைஞர் கூட்டத்திலும் பெரியாரை கடத்த வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறது என்ன தவறு? தேர்தல் கட்சிகளுக்கு ஒவ்வொரு நிலைப்பாடு இருக்கலாம், தேர்தலை ஒட்டி. அது வெறுமனே தேர்தலோட முடிஞ்சு போயிடும். நிறைய பிரச்சனை இருக்கு. தென் மாவட்டங்கள்ல ரொம்ப மோசமான முறையில சாதிய ஒடுக்குமுறைகள், வன்கொடுமைகள் நிறைய நிகழ்ந்துட்டு இருக்கு. அப்போ பெரியாரி சிந்தனை கொண்ட இளைஞர்களாக நாங்க உருவாக்கணும்னு நினைக்கிறோம். அப்ப தானாக ஒரு கூட்டம் வரும்போது அவங்க நாங்க பயன்படுத்திக்க நினைக்கிற தப்பு இல்லை. ரொம்ப நன்றி சார், உங்களோட நேரத்தை கொடுத்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு. நன்றி.